பிரபு எங்கு சென்று கொண்டிருக்கிறார்? அவர் ராவணனை அவனது அழிவை நோக்கி அழைத்துச் செல்கிறார். எனக்கு தெரியும் நீ பயந்து ஓடி ஒளிந்து கொள்வாய் என்று. அதுவே நடந்துவிட்டது. இந்த போரின் நாயகன் நான் ஒருவன் தான். நீயே உன்னை நாயகன் என்று கூறிக்கொள்கிறார். நாயகன் என்றால் யார் தெரியுமா? தன்னை சுற்றியுள்ளவர்கள் பயத்தை போக்கி அவர்களை நம்பிக்கையோடு வாழ வைப்பவன். அவர்களை பயத்திலேயே வைத்திருப்பவன் அல்ல. உடன் பிறந்த ரத்த சொந்தங்களை மதிக்க தெரிந்தவனே நாயகன். ஆனால் நீயோ உன்னை நாயகன் என்று உலகம் சொல்ல வேண்டும். நாமே நம்மை மார்த்தட்டிக் கொள்ளக்கூடாது. நாராயண நாராயண. நீ வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் எதற்காக போர்க்களத்தை விட்டு இங்கு வந்தாய்? மற்றவர்கள் யாரும் உன் அழிவை பார்த்துவிடக் கூடாது என்று இங்கு வந்தாயா? நான் ஓடி வரவில்லை ராவணன். உனக்குரிய இடத்திற்கு அழைத்து வந்திருக்கேன். எந்த ஆயுதத்தால் நீ அழிவாய் என்று எழுதியுள்ளது அந்த ஆயுதம் இங்குதான் உன்னை தாக்கும். வருணதேவா, என்னிடம் பரசுராமர் அளித்த நாராயணரின் சக்தி வாய்ந்த வில்லை தம்மிடம் ஒப்படைக்கிறேன். தர்மத்தை காக்க எப்பொழுது இது தேவைப்படுகிறது அப்பொழுது பெற்றுக்கொள்ள எனக்கு அனுமதி வேண்டும். அக்னி ஆயுதம். வயிற்று பகுதியில் அமிர்த கலசம் உள்ளது. நீ உண்மையை உணரும் நேரம் வந்துவிட்டது. உன்னை அறியும் நேரம் வந்துவிட்டது. கடுமையான உங்கள் தவம் என் மனதை மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் இருவருக்கும் என்ன வரம் வேண்டும்? தங்களின் திருபாதத்தின் நிழலாக இருக்க ஆசி வழங்கு. இருவருக்கும் வைகுண்டத்தின் காவல் பொறுப்பை தருகிறேன். நீங்கள் இருவரும் என் அருகிலேயே என்னுடனே இருப்பீர்கள். உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன். பூ உலகத்தில் நீங்கள் எடுக்கும் 3 பிறவிகளில் நானே உங்களுக்கு முக்தி அளிப்பேன். என் லட்சுமியை நான் பிரிவதற்கும் நீங்களே காரணமாவீர்கள். எங்களுடைய இணைப்பு உங்கள் மரணத்தில் நிகழும். பாவங்களும் குறையவில்லை, என் பார்வையும் குறையவில்லை. அநீதி எவ்வளவுதான் தலைவிரித்து ஆடினாலும் அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நீதி வழியில் செல்லக்கூடியவன் அநீதியின் கண்களை பார்த்துதான் தாக்குவான். கோடி வாழ்நாளும் யாராலும் வேலப்படா. நீ செய்த தவம் எங்கே? உன் புயவலி எங்கே? நீரின் மேல் எழுத்தாய் கரைந்த தேவி. ஆசை கயிற்றில் ஆடும் காற்றாடி அதை நம்பி மரணத்தில் விழுந்தாய். நீ சென்று ராவணனிடம் அரச நீதியை கற்றுக்கொள். ராவணனிடமா? என்ன லட்சுமணா? ஞானம் கங்கையை போன்றது. அந்த நீர் எங்கு விழுந்தாலும் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் நம்முடைய எதிரிதான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. எவ்வளவோ தீய குணங்கள் இருந்தாலும் ராவணனிடம் நல்ல குணமும் உண்டு. அவனிடம் சென்று கற்றுக்கொள். என் அண்ணன் உன்னை ஞானி என்று கூறுகிறார். ஆகையால் அவர் அறிவுரையின்படி உன்னிடம் அரச நீதியை கற்றுக்கொள்ள வந்தேன். என் அண்ணனின் வார்த்தைக்கு மதிப்பளித்து உன்னிடம் அரச நீதியை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். ராவணா, கற்றுக் கொடுக்க முடியுமா முடியாதா? பார்த்தீர்களா அண்ணா? அவனுடைய ஆணவத்தை பார்த்தீர்களா? அனைத்தையும் பார்த்தேன். இப்படித்தான் ஞானத்தை பெறுவார்களா? வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சீடனான் உனக்கு நான் கற்றுத்தர வேண்டுமா? அறிவை ஒருவரிடமிருந்து பெற அடக்கத்தை தான் கையாள வேண்டும். நீ ஒரு உண்மையை மறந்துவிட்டாய் லட்சுமணா. அடக்கத்தை இழந்தவன் அறிவை பெற முடியாது. வணங்குகிறேன் ராவணா. அரச நீதி என்னவென்று உங்களுடைய சீடனுக்கு நீங்கள் அருள வேண்டும். ஒருவேளை ராமன் இந்த அசுரனுக்குள் ஒரு குருவை பார்த்திருக்கிறார் என்றால் அரச நீதியை உனக்கு சொல்லித் தருவான். லட்சுமணா, நான் கூறுவதை கவனத்தோடு கேள். எந்த நல்ல காரியத்தை செய்வதானால் அதை தாமதிக்காதே. அதே போல் நீ செய்யும் காரியம் அடுத்தவர்களுக்கு இடையூறு உண்டாக்கினால் அதை செய்ய வேண்டும் என்று எண்ணிவிடாது. இந்த மண்ணை கவனித்தாயா? எந்த அரசன் அவர் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்கின்றானோ அவனை உலகமே திரண்டு வந்தாலும் தோற்கடிக்க முடியாது. நான் என்னுடைய மண்ணுக்கு சேவை செய்ய எண்ணிய பொழுது தோல்வியை வந்ததில்லை என்று நான்
அவற்றை மறந்து என் ஆசைக்கு முக்கியத்துவம் தந்தேனோ அந்த நிமிடமே என் மண்ணையும் மக்களையும் நான் மறந்து போனேன். நான் என்ற ஆணவம் என் ஒருவனை மட்டுமல்லாது அனைத்தையும் அழித்துவிட்டது. லட்சுமணா, என்றுமே உனக்குள் இருக்கும் பலவீனத்தை நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ கூறாதே. ஏனென்றால் எந்த நொடியிலும் காலம் மாறலாம். உனக்கு முன்னால் இருக்கும் எதுவும் நிலையானதல்ல. இதோ இங்கிருக்கும் இந்த ராஜ்யம், அரச வாழ்க்கை, புகழ், வீரம், இந்த பலம் அனைத்துமே அழியக்கூடியது. அனைத்தும் மாயை. உலகத்தில் நிலையானது ராமன் மட்டுமே. ராமநாமமே சத்தியம். அண்ணா, அண்ணா, என்னை விட்டு போய்விடாதீர்கள் அண்ணா. ராவணன் புகழ் நின்று வாழும், ராவணன் புகழ் நின்று வாழும். பேச்சும் மூச்சும் காற்றில் கலந்தாலும் ராவணன் புகழ் நின்று வாழும். ராமன் புகழ் உள்ளவரையில் ராவணன் புகழ் நின்று வாழும்.